வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். தீமோத்தேயு 4:17. ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். கண்கள் கண்டதில்லை, கண்ணீர் சிந்தும் பொழுது கடவுளின் கரம் துடைத்ததில்லை, பேசியதில்லை, நெஞ்சோடு சாய்ந்து கொண்டதில்லை, ஆனால் ஜெபிக்க தவறியதில்லை. கடவுள் இருக்கிறாரா? எப்படி இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? மனித உறவுகளை பார்க்க முடியும், அள்ளி அணைத்து கொள்ளவும் முடியும். தேவைப்படும் பொழுது உடன் இருப்பார்களா? அதில் உறுதியில்லை. கடவுளை கண்களால் காண முடியாது, ஆனால் அவர் நம் பக்கம் இருந்து எல்லா சூழலிலும் வலுவூட்டுகிறார். கடவுள் இல்லாதது போன்று இருப்பார், பதில் சொல்லாதது போன்று இருக்கும். அவர் எப்பொழுதும் நம்மை விட்டு அகலுவது இல்லை. கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள சாதாரண முயற்சி போதாது. கடவுளின் உடனிருப்பை உணர்ந்து கொள்ள தினசரி ஜெபம் மட்டும் போதாது. எண்ணத்தில் உள்ளத்தில் முப்பொழுதும் அவர் நினைவில் நிறைந்து இருக்கும் பொழுது ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் கடவுளின் உடனிருப்பை உணர முடியும். வேண்டுதலுக்காய் ஜெபிக்காமல் அவர் வேண்டும் என ஜெபிக்கும் பொழுது அவரை கண்டுகொள்ள முடியும். கடவுள் நம் பக்கம் இருந்து நம்மை வலுப்படுத்துகிறார், தீமையிலிருந்து விடுவிக்கிறார். நாம ஜெபம். என்னோடு இருக்கும் இயேசுவே, உன்னோடு நான் இருக்க அருள் தாரும். என்னோடு இருக்கும் இயேசுவே, உன்னோடு நான் இருக்க அருள் தாரும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நீங்க மட்டும் சொல்லுங்க, வார்த்தையை திறந்து, வாய் திறந்து. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. கை தட்டி பாடலாமா? இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள என்னையற்ற யாரும் இல்லை. சொல்லுகின்ற அள்ளிக்கொள்ள
தாயாக பிள்ளை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே சொல்லமின்று சொல்லிக்கொள்ள உன்னை விட்டால் யாருமில்லை சுத்தமின்றி எண்ணிக்கொள்ள உன்னை விட்டால் வேறுமில்லை சொல்லிக்கொள்ள உன்னை விட யாருமில்லை சொந்தமின்றி எண்ணிக்கொள்ள உன்னை விட்ட யாருமில்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 லூக்கா 9:9. ஏரோது இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். பலர் இன்று செல்வம், புகழ், நற்பெயர், வசதி, அந்தஸ்து போன்றவற்றை தேடி அலைகின்றனர். வெகு சிலர்தான் கடவுளை தேடுவதில் நேரம் செலவழிக்கின்றனர். கடவுளை தேடுவதுதான் ஞானமான செயல். ஏனெனில் கடவுளை தேடுவோர் அவரை கண்டடைவார்கள். மேலும் அவரை தேடுவோருக்கு நன்மை எதுவும் குறைவுபடாது. மனிதர்கள் விரும்பி தேடுகின்ற செல்வம், பெயர், புகழ் ஒரு நாள் அவர்களை விட்டு விலகிவிடும். ஆனால் கடவுள் ஒருபோதும் தம்மை தேடுவோரை விட்டு விலகிவிட மாட்டார். அவரே அவர்களை பாதுகாப்பார், பராமரிப்பார், நலன்களால் நிரப்புவார். எனவே தினமும் ஆண்டவரை தேட நேரம் ஒதுக்குவோம். எதை தேட மறந்தாலும் ஆண்டவரை தேட மறக்க வேண்டாம். அப்பொழுது நாம் விரும்புகின்ற அனைத்தும் தானாக நம்மிடம் வந்து சேரும். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த பிள்ளையை கண்ணோக்கி இவர்களுக்கு உம்மை தேடுகின்ற ஒரு இருதயத்தை கொடுப்பீராக.
மேலும் ஆண்டவரே, இவர்களுக்கு ஆறுதலும் அமைதியும் மகிழ்ச்சியும் உடல் நலமும் கொடுத்து உமது தூய ஆவியால் இவர்களை நிரப்பி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.